நான் தரமாட்டேன் அவனுக்கு, எனக்கே பத்தாது. நல்லவன் ஸ்வீட்டிஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி என்ன வ்ளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே வித் அஸ். அதுக்கு முன்னாடி நான் ஹேரில் நல்லா ஆயில் வச்சுக்கிட்டு சோப் பண்ணிக்கிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் குக் பண்ணிட்டு இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது நார்மலாக பார்க்கலாம். வாங்க போகலாம். சண்டே க்ளீனிங். விஜய் டூயிங் கிரேட் ஜாப். நல்லவன் நினச்சிடாதீங்க ப்ரோ. வந்து பிளஸியோட ரூம், பால்கனி பர்ஃபெக்டாக முடிச்சுட்டிங்க, நல்லாயிருக்கும். ஒருத்தி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க போயிட்டு அம்மா கிட்ட என்ன பண்ணிகிட்டு இருக்க? அவங்க அம்மா வந்து மீட் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த மீட்டு வேணுமா? சிக்கன் லெக் அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது வேணுமா அந்த ஆளுக்கு? சிக்கன் லெக் வேணுமாடி? அழகி அழகி சோஃபா மேல தான் உட்காந்து சாப்பிடுவா பாரு. பாருங்க கையை எப்படி போகிறோம், நான் ஓட்டு ஆட்டிக்கிட்டு பேர் ஆட்டிக்கிட்டே போகிறோம். சோஃபா மேல தான் போவா. அடப்பாவி, அங்கதான் அவனோட இடம். லசி ஜாலியா அங்கதானே யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்க. சரி சாப்பிடு. இப்போ சாப்பிட்டு முடிச்சா நேற்று நான் க்ளீன் பண்ணோம். டிவி பார்க்குறோம், பாட்டை பார்க்குறோம். லைக் டேட் லைக் டாட்டர். என்ன பட்டா ரெண்டு பேரும் பார்த்து வச்சிருக்கா, அவங்களை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு இந்த சாங் பார்த்துட்டு இருக்கா. டேடி ஆமா, இதே பார்க்க மாட்டா அவ. வரா வரா இதை கூப்பிட்டியா? வரா டிங் டிங் டிங். நீ கட் பண்ற சவுண்ட் கேட்டாலே வருவா. என்னடி பாட்டு ஸ்டாப்? ஏய் ஓ பாட்டு ஸ்டாப் பண்ணிட்டோமா? சரி நான் போடுறேன், நீ போகட்டும். போடுறீ பாட்டு போடுறீ. இது என்னன்னு கரெக்டாக கண்டுபிடிங்க பார்க்கலாம் அவன் என்ன செய்கிறான்னு. இதை வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க என்னன்னு பாருங்கள். ஓகே, இதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிங்க. இல்லை, இது வந்து ஹார்ட்லி 6 மந்த் கழிச்சு நான் மட்டன் பிரியாணி செய்கிறேன். கரெக்டா? ஆமாம், 6 மந்த் கழிச்சு. எனக்கு வந்து 5th மந்த் வரைக்குமே ஒத்துக்கலை, இப்போ வரைக்குமே ஒத்துக்கலை. ஸ்மெல் கேட்டால் கொஞ்சம் வாமிட்டிங்காக இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் ஆசையாக இருக்குது. விஜய் வந்து என் கையில் மட்டன் பிரியாணி. ஆமாம் ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சு, 4 மாதம் ஆச்சு. அதனால தான் கேட்டிருக்கேன். வந்து நீங்கள் என்னன்னு கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். கிண்டிட்டு உட்காந்துட்ருக்கேன். அது எனக்கு பிடிக்கும், நான் 3rd மந்த்லேயே சாப்பிட்டேன்ல. எஸ். நானி இங்கே வந்து உட்காந்துருக்க, பாட்டு ஓடலையா? பாட்டு ஸ்டாப் பண்ணி வச்சிட்டோம். பாட்டு ஓடலையா? கண்டுபிடிக்கிறாங்களா? கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து சூரட்டி வாங்கலாம் தான் போனது. இன்னைக்கு வந்து சூரட்டி வாங்கலாம் தான் போனேன். நான் வந்து போன டைம் போங்க இருக்கும் அப்படின்னு. இது வந்துட்டு அது எந்த டைம் போனாலும் கிடைக்கும். நிறைய வாட்டி வந்து அங்க நிறைய மட்டன் கட் பண்ணுவாங்க. ஆமாம் கட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட லங்ஸே 6-7 இருந்துச்சு. பட் சோரட்டி இருக்கும் பார்த்தா சோரட்டி வந்து மார்னிங்கே இப்போ காலி ஆகிடும், முன்னாடியே புக் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து சோரட்டி மார்னிங்கே ஒரு 7 o'clock போய் வாங்கிட்டு வந்துட வேண்டியதுதான். 8 o'clock நீ ஏஞ்சி வந்தேன், நான் அப்பவே சொன்னேன் போய் வாங்கிட்டு வா அப்படின்னு. அது 7 o'clock முடிஞ்சிருமா? அப்போ வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நீங்க 6 o'clock போய் வாங்க. போயிட்டு வரலாம். எனக்காக மட்டன் பிரியாணி, அங்கே அவளுக்காக மூளை. இந்த கன்சீவா இருக்கிற டைம்ல 3rd மந்த் 2nd மந்த்லாம் எனக்கு எங்க வீட்டு சமையலும் பிடிக்கல, என்னோட சமையலும் எனக்கு பிடிக்கல. என் சமையல் வேணுமா? நீ என்ன எனக்கு சமைச்சு கொடுத்த? என்ன வேணும்? என் சமையல் வேணுமா தான் கேட்டேன் நான். பிரியாணி இல்ல 3rd மந்த்ல நீ எனக்கு என்ன சமைச்சு? நீ இங்க இரவே இல்லை. ஆனா இங்க நான் வந்துட்டு 1 வீக் கிட்ட இருந்தேன். அப்ப என்ன ஃபுல்லா பாத்துக்கிட்டது இவங்க தான். இப்பயும் கொஞ்சம் கொஞ்சம் பாத்துக்கிறான், ஆனா முன்னாடி மட்டும் பாத்துக்கல. அது எதுக்கு? முன்னாடி தான் பாத்துட்டு இருக்கேன். பிளஸி பாரு பின்னாடி நம்ம என்ன பேசணும்னு கேட்டுட்டு இருக்கு. எங்க அவன் என் பொண்ணு உட்காந்துருக்கு பாரு ஜாலியா. அவங்களோட ஃபுட்டு அவங்க முடிச்சிட்டாங்க. அவங்களும் எங்களை மாதிரி தான் இருக்காங்க. நான்வெஜ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சண்டேனா ஒரு நான்வெஜ் வேணுமா? அவளுக்கு நிறைய கால் விஜய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. டெய்லி ஒன்று கொடுத்துருவேன், முடிஞ்சிடும். வந்துட்டு நான் வந்து மூளையை சமைச்சிட்டு நான் அப்படியே உட்காந்து சாப்பிட்டாதான் எனக்கு சந்தோஷமா. சாப்பிடு ஃபுட்டே ஆயிட்டேன். சாப்பிட்றே, அப்போதான் ஒரு மூளை கொஞ்சம் அதிகமாக வளரும். ஒன் ஆஃப் த யம்மி டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. வந்து அங்கே பிரியாணி சமைச்சிட்டு இருக்கான். பிளஸி எங்கே பாருங்களா,
அவங்களுக்கு குளிக்க வைக்கணும். கீழே வந்து 2 குட்டி பப்பி இருக்கு, போயிட்டு போயிட்டு கொஞ்சிட்டு வரா. ஸ்வீட்டீஸ் நான் இங்கே நின்று சாப்பிட்டே இருக்கேன். விஜய் வந்துட்டு எம்மியாக பண்ணியிருக்காங்க. காமிங்க உங்க எம்மி டிஷ் நல்லா இருக்கா. இங்கேயும் வந்துட்டு கிரேவி எம்மியாக வச்சுருக்காங்க. சாப்பிட்டு எம்மியா இல்லை என்னன்னு நான் சொல்கிறேன் விஜய், ஓகேவா? கோட்டோட பிரெயின் சாப்பிட்டேன், இப்போ சூப் குடித்தேன். அடுத்து மாம்பழம் ஊற வச்சுருக்கேன், தண்ணியில் போட்டிருக்கேன், அப்போ தான் அதில் சூடு போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு மாம்பழம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 3rd மந்த்லேயே நான் மாங்காய் நிறைய சாப்பிட்டேன், எதுவும் ஆகலை. அதை நம்பி இப்போ நான் ஒரு மாம்பழம் ஃபுல்லாக சாப்பிடுவேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் லெஸி அங்கே தூங்குறா. வீடு வந்து லைட்டாக மாப் போட்டு நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். சமைச்சாச்சு, ஃப்ரெஷ் ஆயாச்சு, சாப்பிட்றது மட்டும்தான் வேலை. 6 மாதம் கழிச்சு நான் மட்டன் பிரியாணி சாப்பிட போகிறேன். லெஸி கூட வந்து விளையாடணுமா, அந்த பால் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு அங்கே பாருங்கள், அந்த மாதிரி தூக்கி போட்டால் அவள் வந்து ஜாலியாக போய் எடுத்துகிட்டு வருவாள். அது தூக்கி போட்டுட்டே இருக்கணும். விஜய் வந்து என்னென்ன செஞ்சுருக்காங்க நம்ம வீட்டில் மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன விஜய்? இதை பார்த்து சொல்லுவோம். மட்டன் பிரியாணி இருக்குது, சிக்கன் கிரேவி இருக்குது, சிக்கன் 65 இருக்குது, அப்புறம் மட்டன் பிரெயின் இருக்குது. ஆமாம், இன்னைக்கு எல்லாம் ஃபுல்லாக மட்டன் ஐட்டம். சிக்கன் கிரேவி, சிக்கன் கொஞ்சம் தான் எடுத்தோம் எல்லாமே. அதெல்லாம் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும். பாருங்கள், தூக்கி போட்டது வந்து அழகாக எடுத்துகிட்டு வருது. புள்ளையும் அழகாக குளிச்சிருச்சு. எல்லாருமே ஃப்ரெஷ் ஆகிட்டோம். ஒரு 20 மினிட்ஸில் வந்து சாப்பிட்டு நான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். என் ஃபேஸ் வந்து இங்கே மேலே ஃபுல்லாகவே பாருங்களேன் பொறி பொறியாக வருது. பாடியும் அப்படி தான் இருக்குது கொஞ்சம். அதனால் நான் வந்து மஞ்சள் நிறைய போடுறேன். எனக்கு ஒரு நாள் மஞ்சள் போடலாம். நல்ல காமெடி ப்ரோ. இதுக்கப்புறம் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். ஏன்னா 11 o'clockலேருந்தே கண்டினியூஸாக நின்றுட்டுருக்கோம். மணி 1:30 ஆகுது. சாப்பிட்டு எல்லாமே விஜய் செஞ்சது தான். இன்றைக்கி நான் ஹெல்ப் தான் பண்ணேன். வெறும் ஸ்லைஸ் மட்டும்தான். என்னது? பிரெயின் மட்டும் நான் பண்ணதுக்கு நான் சாப்பிட்டேன். சூப்பும் நல்லா குடிச்சிட்டேன். மற்றதெல்லாம் விஜய் தான் செஞ்சாங்க. எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு கண்டிப்பாக சொல்கிறேன். மோஸ்ட்லி நம்மளோட சண்டேஸ் வந்து இப்படி தான் போகும். லாஸ்ட் வீக் சண்டே வந்து நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். ஏன்னா செக்அப் பண்ணுறதுக்காக போயாச்சு. பிளஸியும் குளிச்சுட்டா. பிளஸிமா ரொம்ப அழகாக இருக்கா. ஷிஜுவோட எக்ஸ்பெக்டேஷன் வேறன்னா இதான் ரியாலிட்டி, பார்த்துக்கோங்க. பிரியாணி ஓப்பன் பண்ணி எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, மாஸ்க் பண்ணியிருக்கான் தலைவன். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நான் கன்சீவ் ஆனதுலேருந்து எனக்கு ஸ்மெல்லே வந்தது இல்லை, இப்போதான் வருது. போடுவோம், பிரியாணியே போடுவோம். ரொம்ப நாள் கழிச்சு நான் பிரியாணி செஞ்சுருக்கேன். இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சுனே நடந்துருச்சே. எனக்கு போதும். எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு சொல்றேன். டேஸ்ட் பண்ணி பாருங்க. மட்டன் வைக்காத. மட்டன் பிடிக்கல இன்னும் மட்டன் பிடிக்கலையே அவ்வளோக்கு. சாப்பிடு. சிக்கன் எனக்கு பிடிச்சிருக்கு. சிக்கன் வந்து நான் 5th மந்த்லேருந்தே கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிறேன். எடுக்கக்கூடாது. அது வந்து பாடி ஹீட் ஆகும், சிக்கன் எடுத்துக்காதீங்கன்னு டாக்டர் சொன்னாங்க. நான் எப்போயும் 1 பீஸ் 2 பீஸ் தான் சாப்பிடுவேன். அது எனக்கு பிரச்சனை இல்லை. கிரேவி எப்படி இருக்கு? டேஸ்ட் பண்ணுங்க. கிரேவி டேஸ்ட் பண்ணுங்க. பிரியாணி நல்லா இருக்கு. ரொம்ப எம்மியாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், நல்லா இருக்கு. யூஸ் பண்ணது 3 மசாலா. நான் முக்கியமான மசாலாலாம் இல்லை, நான் வீட்டில் இருந்தால் அரைச்சி வச்சுருப்பேன். இப்போ தான் நான் வந்திருக்கேன். அதனால் வந்து முக்கியமான மசாலாலாம் வீட்டில் மிஸ்ஸிங். கிரேவி அல்டிமேட்டாக இருக்கா. பிரியாணி ஓகேவாக இருக்கு. 65 மசாலா போட்டது நான் ஃப்ரை பண்ணது விஜய். அதனால் அவ்வளோவா நல்லா இருக்கு. நான் எனக்கு தெரியல, எனக்கு டேஸ்ட் இன்னும் வந்து 100% தெரியல. ஒரு 60% தான் டேஸ்ட்டு தெரியுது. டெக்ஸ்சர் நல்லா தான் இருக்கு. டெக்ஸ்சர் எல்லாமே சூப்பராக தான் இருக்கு. பிரியாணியே வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் இப்போ தான் சாப்பிட்றேன். எனக்கு அவ்வளோவா தெரியல. சாப்பிட்டு பார்ப்போமா? இதுதான் நம்மளோட சண்டே டிஷ்.
சாப்பிட்டு முடிச்சாச்சு, எல்லாமே ஓகே ஓரளவுக்கு. ரொம்ப டயர்டாயிட்டேன், தொண்டை ஒரு மாதிரி இருக்குது, அதனால் கிரேவிங் ஃபார் ஸ்வீட்டு. இது கொஞ்சமாக இந்த ஒரு பக்கம் மட்டும் நான் சாப்பிட்றேன். எனக்கு போட்டியாக பிளஸ்ஸியும் வரும், அவளுக்கும் வேணுமா. வேணுமாடி? நான் என்னெல்லாம் சாப்பிட்றேனோ அதெல்லாம் சாப்பிட்றான், நான் தரமாட்டேன் அவனுக்கு, எனக்கே பத்தாது. சாப்பிடு சாப்பிடு வரும். சரி, நான் ஒரே ஒரு பீஸ் மட்டும் தரேன். இது ரொம்ப நல்லா இருக்கும். அவளுக்கு ஒரு பீஸ் மட்டும் தரேன், போய் சாப்பிட சொல்லு. போ பிளஸ். ஊட்டணும், அவ்வளோதான். அப்படியே சன்னே சாப்பிடுவான். அவரோட எலும்பு இப்போ தான் முடிச்சிட்டு வந்து மறுபடியும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நீங்கள் சாப்பிடுங்க. என்ன குட் ஈவினிங் ஸ்வீட்டீஸ். சாப்பிட்டோமா? நல்லா தூங்கி எழுந்திரிச்சாச்சு. நான் 2:30க்கு படுத்தேன். இப்போது டைம் வந்துட்டு 6:30 ஆகுது. 6 o'clockலாம் ஏஞ்சிட்டோம். இந்த டைமில் நம்ம தூங்கி ஏஞ்சோம்னா ஏந்திருக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் யோசிச்சு ஏந்திருக்கவே வந்து ஒரு 15 minutes கிட்ட நான் எடுத்துக்கிறேன். துணி மடித்து மட்டும் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வச்சுருவோம், அவ்வளோதான். அது பெரிய விஷயம் இல்லை. மேலே பெட்ஷீட் காய போட்டிருந்தோம், அதையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. விஜய், நானே ஃபுல் மாங்காய் சாப்பிட்டேன். உனக்கு நான் வச்சா நீ சாப்பிடலாம், நானே சாப்பிட்டேன். குட் ஜாப். நீங்க எந்த பார்க்க சுச்சு போடணும்னு டீ போட்டாச்சு. விஜய் வந்து இன்னும் கார்டனிங் ஒர்க்கில் இருக்காங்க. டொமேட்டோ செடி வந்து ரோஸ் செடியில் வளர்ந்துருந்துச்சா, நான் வந்து இந்த வெஜ்ஜீஸோடைய அந்த வேஸ்ட் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு ஃபுல்லாக ரோஸ் செடிக்கு போட்டுருவேன். அதுலேயும் வந்து டொமேட்டோ செடி வந்து வளர்ந்துருந்துச்சு. அதனால் அது வந்துட்டு தனியாக ஒரு பாட்டில் வைக்கிறாங்க. அது வளருதா இல்லையான்னு தெரியல, நாளைக்கு பார்ப்போம். இப்போ நான் டீ போட்டேன், முடிச்சுட்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். கொடுக்கலாம். ஜிஞ்சர் டீ தான் போட்டேன். ஜிஞ்சர் குடிக்கலாமா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. தாராளமாக ஜிஞ்சர் குடிக்கலாம். எங்கள் டாக்டர் வந்து ஜிஞ்சர் குடிக்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஜிஞ்சர் வந்துட்டு எப்படி வேணால் எடுத்துக்கலாம், ஏன்னா வாமிட்டிங் சென்சேஷன் நிறைய இருக்கும். அதனால் வந்துட்டு ஜிஞ்சர் வந்துட்டு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நான் வந்து டீ இதில் வந்து பாருங்களேன், இதில் என்னோட டீ வந்து இவ்வளோ தான் இருக்கு. இவ்வளோ தான் நான் குடிப்பேன். யூஸ்வலாகவே நான் இவ்வளோ தான் குடிப்பேன். இதாங்க கொஞ்சம் இவங்களுக்கு ஃபுல்லாக தருவேன். ஏன்னா இவங்க டீ லவ்வர், என் தங்கச்சியும் டீ லவ்வர். நான் பெருசாக அதெல்லாம் கிடையாது. ஓகேவா? கொஞ்சமாக தான் ஜிஞ்சர் போட்டேன். ஜிஞ்சர் டீ தான் பிடிக்கும். நடி பசி. கார்டமன் டீயும் பிடிக்கும். கார்டமன் எங்கே போடலாம்? கார்டமன் காலில் போட்டேன். சாப்பாடு கம்மி பண்ணுமா? நான் என்ன பண்றது? கம்மி பண்ண சொல்றேன். மதியம் வந்து கம்மியாக தான் சாப்பிட்டேன். நீ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கம்மியாக போட்டேன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு மெயின் டேஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்த்தேன் பிரியாணியில். இப்போ அந்த மேடம்க்கு வந்து ப்ளே டைம் கரெக்டாக ஈவினிங். ஆனால் அவளே அந்த பால் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து விளையாட கூப்பிடுவா. பால் எவ்வளோ நேரம் எடுக்கிறா. கேர்ஃபுல்லாக விளையாட வரணும்னா அந்த பாலுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. அப்பா வந்து வாக்கிங் போயிட்டு இருந்தார். அப்போ இது வந்து ரோட்டில் இருந்துச்சு. அது ஆக்சுவலி ரொம்ப புது பாலாக தான் இருந்துச்சு. அவர் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததும் அஸ்லானன் தான் வீட்டில் இருந்தான். இவ தான் வந்து அந்த பாலை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா. அதை வந்து விளையாடுறாலோ இல்லையோ கண்ணு முன்னாடி பார்த்துட்டே இருக்கணும். அஸ்லானுக்கு கொடுக்கவே மாட்டா. அவன் கிட்ட வந்து எடுத்தானா சண்டை தான் வரும். அவ்வளோ ஃபேவரட் ஆயிடுச்சு அந்த பால். தூங்கும் போதும் சரி, நார்மலாக இருக்கும் போதும் சரி, அந்த பால் அவள் கண்ணு முன்னாடியே இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம யாராவது எடுத்தாலும் கோவம். தங்கம்மா அலைக்கு பட்டுவா இது, நீ அலைக்கு பட்டுவா இது. கிளியும் விழக்கூடாதான். இப்போ அவ ட்ரெயின் ஆயிடுச்சு. என்ன பட்டு? இப்போ டேடி வந்து ஹேர் கட் பண்ண போயிட்டாரு. இவங்க மேடமும் விளையாடி முடிச்சுட்டாங்க. ரொம்ப டயர்டாக இருக்கு அவனுக்கு. அவ்வளோதான் ஸ்வீட்டீஸ். விஜய் வர்றதுக்குள்ளே எனக்கும் கொஞ்சம் டயர்டாயிடுச்சு, பிளஸிக்கும் டயர்டாயிடுச்சு. அதனால் நாங்கள் சமத்தாக வந்து படுத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி மினி vlogs பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. சீக்கிரமாக அடுத்த DIMLலையோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.